இன்னைக்கு காலையில நீங்க சந்திச்ச மிகச் சத்தமான ஒரு தருணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது டிராஃபிக்ல எல்லா பக்கத்துலருந்தும் வந்த ஹார்ன் சத்தமா இருக்கலாம். ஆமா, இல்லனா ஆபீஸ்ல அடுத்தடுத்து நடந்த மீட்டிங் இரைச்சலா கூட இருக்கலாம். கண்டிப்பா. அதுவும் இல்லனா உங்க மொபைல் போன்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருந்த நோட்டிபிகேஷன் சத்தமா கூட இருக்கலாம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ம். இந்த சத்தங்களுக்கு நடுவுல எப்பவாவது காத பொத்திக்கிட்டு எங்கேயாவது ஓடிடலான்னு உங்களுக்கு தோணியிருக்கா? நிச்சயமா தோணியிருக்கும். ஏன்னா இந்த சத்தங்கள்லாம் வெறும் ஒலிகள் மட்டும் கிடையாது. அது உங்க மூளைய தாக்குற கண்ணுக்கு தெரியாத அம்புகள். கரெக்ட். சொல்லப்போனா இந்த நவீன உலகத்துல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு தூண்டுதலுக்கு அடிமையாகிட்டோம். அதேதான். ஆனா இதையெல்லாம் மொத்தமா நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் எந்த சத்தமும் இல்லாம நீங்க அமைதியா இருந்தா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம்தான். சத்தமான இந்த உலகத்துல கொஞ்ச நேரம் விலகி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. உண்மைதா. ஆனா இன்னைக்கு நம்ம அலச போற குறிப்புகள் ரொம்ப சின்னது, ஆனா ரொம்ப ஆழமானது. அதாவது 10 நிமிடம் மௌனத்தின் அமைதியான சக்தி. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கேட்பதற்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா சத்தம் அப்படிங்கிறது இப்போ வெறும் ஒலி கிடையாது, தகவல்களோட பெருக்கமும் ஒரு வகையான சத்தம் தான். கரெக்ட். நாம ஒரு நொடி கூட மூளைக்கு ஓய்வு கொடுக்கறதே இல்ல. தூங்கி எழுந்த உடனே மொபைல பாக்குறோம், அப்புறம் பாட்காஸ்ட் கேக்குறோம். ஆமா, வேலை செய்யும்போது கூட ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். அதனால அமைதி அப்படிங்கிறது இப்போ ஒரு ஆடம்பரமாகிடுச்சு. ஆனா நம்ம குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, வெறும் 10 நிமிஷம் நீங்க அமைதியா இருந்தாலே உங்க மூளையில ஒரு மேஜிக் நடக்கும்னு சொல்லுது. இத நாம கொஞ்சம் விரிவாகவே உடைத்து பார்ப்போம். கண்டிப்பா. இதுல சொல்லப்பட்டிருக்கிற முதல் விஷயம் என்னன்னா, மௌனமா இருக்கும்போது ஓவர் திங்கிங் எனப்படும் அதீத சிந்தனை குறையும், அப்புறம் மன அழுத்தமும் குறையும்னு சொல்லிருக்காங்க. ம். இத நான் படிக்கும்போது எனக்குள்ள ஒரு ஒப்பீடு தான் தோணுச்சு. அதாவது நம்ம மனச ஒரு கம்ப்யூட்டர் பிரவுசரோட ஒப்பிட்டு பாருங்க. ஓ, பிரவுசர் டேப்ஸ் சொல்றீங்களா? ஆமா. காலையில கண் முழிச்சதும் முதல் விண்டோவை திறக்கிறோம். அப்புறம் ஆஃபீஸ் இமெயிலுக்கு ஒரு டேபு, மாத கடைசி பட்ஜெட்டுக்கு ஒரு டேபு. வாட்ஸ்அப் மெசேஜ்களுக்கு ஒண்ணு, குடும்ப பிரச்சனைக்கு ஒண்ணுன்னு தொடர்ந்து திறந்துகிட்டே போவோம். எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரே நேரத்துல 100 டேபுகள் திறந்து வைக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம மூளையும் கொதிச்சு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நான் ஒரு 10 நிமிஷம் எந்த வேலையும் இல்லாம சும்மா உட்காந்துருக்கேன்னு வச்சுப்போம். ஒரு கேபுக்காக காத்திருக்கேன், இல்லனா லிஃப்ட்ல நிக்கிறேன். ஓகே. அந்த 10 நிமிஷம் அமைதியா இருக்கிறதால மட்டும் எப்படி இந்த 100 விண்டோக்களும் சட்டுன்னு மூடப்படும்? நான் சும்மா இருக்கும்போது என் மூளை இன்னும் அதிகமா தானே சிந்திக்குது. ஆ, இங்கதான் ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்கு. நீங்க கேப்புக்காக காத்திருக்கிற அந்த 10 நிமிஷமும், நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த 10 நிமிட மௌனமும் ஒண்ணு கிடையாது. ஓ, ரெண்டும் வேற வேறயா? கண்டிப்பா. நீங்க வண்டிக்காக காத்திருக்கும்போது உங்க மூளை அமைதியா இல்ல. அது ஸ்கேன் மோட்ல இருக்கு. வண்டி வருதா, லேட் ஆகுதான்னு தேடிக்கிட்டு இருக்கு. ஆமா, என் கவனம் வேற எதுலயும் இருக்கு. அதுதான். அங்க சத்தம் இல்லைன்னா கூட தூண்டுதல் இருக்கு. ஆனா நாம பேசுற இந்த மௌனம் அப்படிங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உள்நோக்கிய அமைதி. ஓஹோ, அதாவது எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாத முழுமையான அமைதி. அதேதான். அப்புறம் நீங்க கேட்ட மாதிரி அமைதியா உட்கார்ந்த மறுகணமே இது ஒரு ஸ்விட்ச் போட்ட மாதிரி உடனடியா நடக்கிற மேஜிக் கிடையாது. அப்புறம் எப்படி நடக்கும்? நம்ம குறிப்புகள்ல கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப ஆழமான வார்த்தை இருக்கு. அது என்னன்னா மெதுவாக அப்படிங்கிற வார்த்தை தான். மெதுவாக, அதாவது ஸ்லோவா நடக்கும்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க கண்ண மூடி உட்கார்ந்த உடனே அந்த 100 விண்டோக்களும் கிளிக் கிளிக்னு ஒரே நொடியில முடிக்காது. அப்படி நடந்தா மூளை ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹா, ஆமா, அது ஆபத்து. அப்போ என்னதான் நடக்கும்? நீங்க முழுமையான மௌனத்துல இருக்கும்போது மூளைக்கு புதுசா எந்த தகவலும் போறதில்ல. அதாவது புதிய டேபுகள் திறக்கிறதற்கான இன்புட் வரதில்ல. ஓ, அப்போ இன்புட் வரலேனா? மூளை என்ன செய்யும்னா தனக்குள்ள இருக்கிற பேக்லாக் வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கும். பழசையெல்லாம் சரி பண்ண தொடங்கும். அதுதான் இந்த மெதுவான செயல்முறை. ஒரு நிமிஷம், இதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேனான்னு பாக்குறேன். அதாவது நம்ம வெளியில இருந்து புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால பழைய விஷயங்களை மூடி வைக்க மூளைக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. மிக சரியா சொன்னீங்க. நாம அந்த தகவல் வரத்தை நிறுத்தும் போதுதான் அது பழைய விண்டோக்களை மூட தொடங்குது. அப்படித்தானே? துல்லியமா சொன்னீங்க. இது நரம்பியல் ரீதியா கூட விளக்கலாம். ஓவர் திங்கிங் அப்புறம் மன அழுத்தம், இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நச்சு சுழற்சி இருக்கு. நச்சு சுழற்சியா? டாக்ஸிக் லூப்னு சொல்லுவாங்களே, அதையே சொல்றீங்க? அதேதான். நீங்க அதிகமா சிந்திக்கும் போது மூளை அது நிஜமான ஆபத்துன்னு நினைச்சு கார்டிசால் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோனை சுரக்குது. ஓ, அப்ப மன அழுத்தம் அதிகமாகும் இல்லையா? ஆமா, மன அழுத்தம் அதிகரிக்கும் போது
உங்கள காப்பாத்தணும்னு மூளை இன்னும் அதிகமா சிந்திக்க தொடங்கும். இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. அடப்பாவமே, அப்ப இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? அங்கதான் அந்த 10 நிமிட மௌனம் வேலை செய்யுது. நீங்க மொபைல் இல்லாம, புது தகவல் எதுவும் இல்லாம இருக்கும்போது முதல் 2 நிமிஷத்துக்கு உங்க கை மொபைல தேடும். ஆமா, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருதான்னு மூளை ஏங்கும். கரெக்ட். ஆனா 5வது நிமிஷத்துல மூளைக்கு ஒரு சமிக்ஞை போகும். அதாவது இங்க எந்த புது ஆபத்தும் இல்ல, புது வேலையும் இல்லைன்னு மூளை புரிஞ்சுக்கும். வாவ், அப்போ அந்த மன அழுத்த ஹார்மோன் உற்பத்தியும் குறைஞ்சிடுமா? கண்டிப்பா. அது குறைஞ்ச உடனே அதீத சிந்தனைக்கான எரிபொருள் இல்லாம போயிடும். அதனாலதான் ஓவர் திங்கிங் குறையும் போது மன அழுத்தமும் தானா குறையுது. சூப்பர். வெளியில இருந்து தூண்டுதல் இல்லாததால மூளை அந்த 100 விண்டோக்களையும் ஒன்னொன்னா சேவ் பண்ணி ரொம்ப மெதுவா மூடத் தொடங்குது. ஆமா, இது ஒரு லாஜிக்கலான சங்கிலி தொடர் மாதிரி செயற்படுது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. விண்டோஸை சும்மா க்ளோஸ் பண்ணாம சரியா ப்ராசஸ் பண்ணி சேவ் பண்ணி மூடுதுங்கிற விளக்கம் ரொம்ப அருமை. நன்றி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன அது? மூளை இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு, மன அழுத்தமும் குறைஞ்சிடுச்சு, இப்போ மூளை சும்மா தூங்கிடுமா? இல்லவே இல்ல. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மூளை தெளிவாக யோசிக்க ஆரம்பிக்கும்னு குறிப்புகள் சொல்லுது. ஆ, இங்க தான் புத்தரோட ஒரு தத்துவமும் வருது. அமைதியான மனதில தான் உண்மையான சக்தி பிறக்கும் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமா, ரொம்ப ஆழமான ஒரு மேற்கோள் அது. ஆனா இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். தாராளமா கேளுங்க. என்ன சந்தேகம்? பொதுவா நாம சக்தி இல்லைன்னா பலம் அப்படிங்கறத ஒரு அதிரடியான செயலோட தான் பொருத்தி பார்ப்போம். ம் கோபமா பேசுறது, கத்துறது மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்லயோ இல்ல குடும்ப பிரச்சனையிலயோ யாரு சத்தமா பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு நம்ம நம்புறோம். உண்மைதான். சமுதாயம் அப்படிதான் நம்புது. அமைதியா இருக்கிறவங்கள நாம பலவீனமானவங்கன்னு நினைக்கிறோம். இல்லனா அவங்களுக்கு பதிலடி கொடுக்க தெரியலன்னு எடை போடுறோம். ஆனா அது முற்றிலும் தவறு. அதுதான் எனக்கு புரியல. புத்தர் என்னடானா அமைதியில இருந்து தான் உண்மையான சக்தியே பிறக்குதுன்னு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இத நான் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு சொல்றேன். சொல்லுங்க. அதாவது ஒரு கல்லங்கிய குட்டையில தண்ணி தெளியும் போதுதான் ஆழம் தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அதே ஒப்பீட்ட வச்சே விளக்குறேன் பாருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது சத்தமா கத்துறது, கோபப்படுறது எல்லாமே பலத்தோட அடையாளம் கிடையாது. அப்போது என்ன? உளவியல் ரீதியா பார்த்தா அது எல்லாமே வெறும் ரியாக்ஷன் தான். அதாவது வெளியிலிருந்து வர தூண்டுதலுக்கு உங்களோட தற்காப்பு உணர்வு கொடுக்கிற ஒரு பயந்த எதிர்வினை. அட, சத்தமா பேசுறவர் உண்மையில உள்ளுக்குள்ள பயந்து போயிருக்காருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஆனா உண்மையான ஆக்ஷன் அப்படிங்கறது அது கிடையாது. அந்த தெளிந்த நீர்நிலை தான் உண்மையான ஆக்ஷன். ஓ, அப்போ கல்லங்கிய மனசால பிரச்சனைய சரியா கணிக்க முடியாது இல்லையா? ஆமா. மூளை எப்போ அந்த 10 நிமிட மௌனத்தின் மூலமா தெளிவா யோசிக்க தொடங்குதோ, அப்போ தேவையில்லாத உணர்ச்சி குழப்பங்கள் எல்லாம் நீங்கிடும். அதாவது நம்ம அமைதியா இருக்கிறதால ஒன்னும் செய்யாம இல்ல, மாறாக என்ன செய்யணும்னு சரியா திட்டமிடுறோம்னு சொல்றீங்க, அப்படிதானே? 100க்கு 100. ஒரு சவாலான சூழ்நிலையில ஒருத்தர் உங்க மேல கோபத்தை காட்டும்போது நீங்க உடனடியா திருப்பி கத்துனீங்கன்னா, நான் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டேன்னு அர்த்தம். கரெக்ட், அவங்களோட சத்தம் உங்களை இயக்கிடுச்சு. ஆனா நீங்க அங்க அமைதியா இருந்து தெளிவான மனநிலையோட அந்த சூழ்நிலைய கவனிச்சா, அவங்க கோபத்தோட பின்னணி என்ன, அதுக்கு எப்படி சரியான பதிலடி கொடுக்கணும்னு என் மூளை துல்லியமா கணக்கிடும். அதுதான் புத்தர் சொல்ற உண்மையான சக்தி. சத்தமா கத்துறதுல சக்தி இல்ல, தெளிவான மனநிலையில இருந்து பிறக்கிற நிதானமான முடிவெடுக்கும் திறன்ல தான் இருக்கு. வாவ், அந்த 10 நிமிடம் மௌனம் நம்ம மூளையில இருக்கிற சத்தமான உணர்ச்சிகளை வடிச்சு ஒரு லாஜிக்கான பார்வையை கொடுக்குது. ஆமா, அந்த தெளிவு தான் உங்களுக்கான உண்மையான ஆயுதம். அதனால அமைதி ஒருபோதும் பலவீனம் இல்ல, உங்க எதிரிய வீழ்த்துவதற்கான அஸ்திவாரம் அதுதான். ரொம்ப அருமையான விளக்கம். சத்தமா பேசுறவங்க உள்ளுக்குள்ள பயந்துருக்காங்க, அமைதிதான் உண்மையான ஆக்ஷன்னு சொல்றது ரொம்ப ஆழமான பார்வை. ஆனா இதுல இன்னொரு சவாலான விஷயமும் இருக்கு. குறிப்புகளோட கடைசி பகுதியை கவனிச்சிங்களா? ஆமா, அதுதான் எனக்கு ரொம்ப சவாலாவே தோணுச்சு. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, உலகத்திலிருந்து கொஞ்ச நேரம் விலகி உங்க மனதுடன் அமைதியா இருங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் மௌனம் உங்களை உள்ளுக்குள் வலிமையாக்கும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, இதை இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தோணும். எனக்கு மூச்சு விட கூட நேரம் இல்ல, இதுல எங்க உலகத்திலிருந்து விலகுறதுன்னு நினைப்பாங்க. அது ஒரு யதார்த்தமான பிரச்சனை தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தனியா ஒரு அறைக்குள்ள போறது கூட ஈஸி தான். ஆனா அந்த அறைக்குள்ள போய் நம்ம மனசோட அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? தனியா இருக்கிறது ஏன் அவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம தனியா ஒரு அறையில சத்தமே இல்லாம உட்காரும்போது தான் வெளியுலக சத்தத்தை விட நம்ம சொந்த எண்ணங்களோட சத்தம் ரொம்ப கொடூரமா கேட்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி.
நம்ம பயம், எதிர்காலத்தை பத்தின கவலை, நாம செஞ்ச தவறுகள் எல்லாமே அப்போதான் விஸ்வரூபம் எடுக்கும். ஒரு பாட்டோ டிவியோ ஓடினா அது மறந்துருமோ. ஆமா, நாம எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்போ அந்த 10 நிமிஷம் நாம அமைதியா இருக்கும்போது நாம எதை விட்டு ஓடுறோமோ அதுவே நம்ம கண் முன்னாடி வந்து நிக்குமே. கரெக்ட். அப்போ இருக்கும்போது இந்த மௌனம் எப்படி நம்மள வலிமையாக்கும்? இது மன அழுத்தத்தை இன்னும் அதிகரிக்காதா? இத ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி. இத நாம நுட்பமா புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னது முற்றிலும் உண்மை. ஆரம்பத்துல இது பயத்தையும் அசௌகரியத்தையும் கொடுக்க தான் செய்யும். அப்போ அது இயற்கையான ஒரு விஷயம் தானா? ஆமா, ஏன்னா இத்தனை காலமும் அந்த உள்ளொளிய நாம கேட்க கூடாதுன்னு தான் வெளியுலக சத்தங்களை ஒரு தற்காப்பு கவசமா நம்ம பயன்படுத்தி வந்திருக்கோம். ஓ, நாம ஒரு எஸ்கேப் மோட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதேதான். நீங்க முதல் முறையா அமைதியா உட்காரும்போது மூளை இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்த அத்தனை கவலைகளையும் உங்ககிட்ட கொட்டி தீர்க்கும். அந்த புயலை எதிர்கொள்றது ரொம்ப கஷ்டமே. கஷ்டம்தான். ஆனா அதுதான் இந்த செயல்முறையோட மையமே. இது நம்மள உள்ளுக்குள்ள வலிமையாக்குற ஒரு மிகப்பெரிய பயிற்சி. இத நான் மனதிற்கான ஒரு ஜிம்னு சொல்வேன். மனதிற்கான ஜிம். வாவ், அந்த ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்துது. எப்படி பொருந்துதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நாம ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்கும்போது என்ன நடக்கும்? ஆரம்பத்துல தசையெல்லாம் பயங்கரமா வலிக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா வலிக்கும். அந்த வலிய பொறுக்க முடியாம நிறைய பேர் ஜிம்முக்கு போறதையே நிறுத்திடுவாங்க. ஆனா அந்த வலிய தாங்கிக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி செய்றவங்களுக்கு தான் தசைகள் வலிமையாகும். பிரமாதமா சொன்னீங்க. அதேதாங்க இங்கேயும் நடக்குது. மௌனமா இருக்கும்போது ஏற்படுற அந்த மன உளைச்சலும் எடைய தூக்கும்போது வர்ற வலி மாதிரி தான். ஓ, அப்ப நம்ம எண்ணங்களோட சத்தத்தை கேட்டு பயந்து ஓடக்கூடாது. ஆமா, உங்க கவலைகளையும் பயங்களையும் எந்த கவனச்சிதறலும் இல்லாம நேரடியா சந்திக்க அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு ஒரு களத்தை அமைச்சு கொடுக்குது. ஆனா அந்த எண்ணங்கள் நம்மள ஒண்ணும் பண்ணிடாதா? அது வெறும் எண்ணங்கள் தான் அப்படிங்கறத நீங்க உணரத் தொடங்குவீங்க. அமைதியா அதை கவனிக்கும்போது உங்க மனம் ஒரு நெகிழ்வுத்தன்மைய பெறும். வாவ், நம்ம சொந்த பயங்களை நாமே எதிர்கொள்ள பழகுறோம். கரெக்ட். இது வெளியுலகத்திலிருந்து தப்பிச்சு ஓடுற கோழைத்தனம் கிடையாது. சவால்களை நிதானமா எதிர்கொள்ள உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிற வலிமையான செயல்முறை. ஆமா, ஒருத்தன் தன் சொந்த எண்ணங்களையே பார்த்து பயப்படாம இருந்துட்டா வெளியில அவனை எந்த சத்தமும் அசைக்க முடியாது இல்லையா? அதேதான். உங்க மனசுக்குள்ள இருக்கிற புயலையே நீங்க அடக்கிட்டீங்கன்னா வெளியில இருக்கிற சாதாரண காத்து உங்களை என்ன பண்ண முடியும்? ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இந்த முழுமையான அலசலோட சாராம்சமே இதுதான் நினைக்கிறேன். இது ஏதோ சாதாரண தியானம் இல்ல, இது ஒரு போர் உத்தி. கண்டிப்பா. இன்னைக்கு நாம விவாதிச்ச விஷயங்களை தொகுத்து பார்த்தா நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம எவ்ளோ பெரிய விஷயத்தை தவற விட்டுருக்கோம் தெளிவா புரியுது. ஆமா, தினமும் ஒதுக்குற அந்த 10 நிமிஷம் நேர விரயம் கிடையாது. அது நம்ம மூளையில இருக்கிற நூற்றுக்கணக்கான விண்டோக்களை ரொம்ப மெதுவா ஆனா முறையா சேவ் பண்ணி மூட வைக்குது. ஓவர் திங்கிங் குறைஞ்சு மன அழுத்தச் சங்கிலியும் அறுபடுது. கலங்கிய தண்ணி தெளியிற மாதிரி மூளை ரொம்ப தெளிவா செயல்பட ஆரம்பிக்குது. எந்த பிரச்சனைக்கும் வெறும் ரியாக்ஷன் கொடுக்காம சரியான ஆக்ஷன் எடுக்கிற புத்தரோட அமைதியான சக்தி நமக்கு கிடைக்குது. ஆமா. அப்புறம் அந்த மனதிற்கான ஜிம். உங்க எண்ணங்களோட புயல நீங்களே தனியா எதிர்கொள்ளும்போது அது உங்களை உள்ளுக்குள்ள அபாரமா வலிமையாக்குது. கண்டிப்பா. அதனால இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். நீங்க எவ்வளோ பிஸியா இருந்தாலும் சரி, நாளையில இருந்து இல்ல இன்னிக்கே ஆமா, இன்னிக்கே தொடங்குங்க. உங்க அன்றாட வாழ்க்கையோட ஓட்டத்துல இருந்தும் அந்த தொடர்ச்சியான சத்தத்துல இருந்தும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் உங்களுக்காக ஒதுக்குங்க. மொபைல் போனே வேற ஒரு அறையில வச்சிடுங்க. எந்த புத்தகமோ இசையும் இல்லாம அமைதியா உட்கார்ந்து பாருங்க. ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா தான் தோணும். ஆனா தொடர்ந்து செஞ்சா அந்த அதிசயத்தை நீங்களே உணர்வீங்க. நீங்க சொன்ன இந்த விஷயம் ஒரு மிகச் சிறந்த தொடக்கப்புள்ளி. ஆனா இத முடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒரு விஷயத்த ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். அது என்ன விஷயம்? குறிப்புகள்ல மௌனம் நம்மள உள்ளுக்குள்ள வலிமையாக்கும்னு பார்த்தோம். ஆனா அந்த மாற்றம் உங்க தனிமைக்குள்ள மட்டும் முடங்கி கிடக்க போறது கிடையாது. வெளியிலயும் அது பிரதிபலிக்குமா? நிச்சயமா. தினமும் அந்த 10 நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஏற்படுற அந்த உள் அமைதி உங்க சிந்தனையும் உணர்ச்சிகளையும் எப்படி கையாளணும்னு கத்து கொடுக்குதுன்னா, நாளைக்கு நாம இந்த சத்தமான உலகத்தோட பேசும்போது அது வெளிப்படும். ஆமா, நாளைக்கு நீங்க மத்தவங்களோட பழகுற விதத்துல, உங்களுக்கு வர்ற நெருக்கடிகளை நீங்க எதிர்கொள்ற விதத்துல, எதிர்பாராத எந்த புதிய அதிகாரத்தை அது உருவாக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாவ். இத்தனை காலமா வெளியில இருந்து வந்த சத்தங்களுக்கு நீங்க வெறும் பழக்கப்பட்ட பொம்மை மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கைக்கு வந்துருச்சு. கரெக்ட். இந்த உள் அமைதி உங்ககிட்ட ரிமோட்டை கொடுத்து உங்களை தெளிவா ஆக்ஷன் எடுக்க வைக்கும்போது இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கும்?
நிச்சயமா ஒரு புதிய மரியாதையோட பார்க்கும். உங்களோட அந்த அமைதி நாளைக்கு உங்களுக்கு கொடுக்க போற அந்த உண்மையான சக்தி என்னவாக இருக்கும்? அத நீங்களே கண்டறியுங்கள்.